இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரி வந்து இந்த மாதிரி காய் காய்ச்சி இந்த மாதிரி பழுக்கிற நிலமையில இருக்குது, பழுத்திருக்கு. அந்த காயில உள்ள இதில கூட முள் இருக்குது பாருங்கள், நல்லா கிளியராக பாருங்கள். இந்த இருக்குது முள், இது முள் தான். அப்புறம் அதோட இலைகள் பார்த்தீங்கன்னா, இலைகளில் கூட முள் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இலைகளுக்கு முன்னாடி அப்புறம் பின்னாடிலாம் முள் இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பல் சொத்தை சிலவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த பல்லுலேருந்து அந்த புழு வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த புழுவை வந்து அதிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த கண்டங்கத்திரி உதவும். இதில் வந்து நமக்கு நிறையவே மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் இது வந்து பறிக்கும்போது அந்த முள் வந்து கையில் குத்திராத அளவுக்கு பார்த்து பறிங்க. இது வந்து நம்ம இடத்துல இங்கே கூட நிற்கிது நிறையாவே. இப்போ மழை பெஞ்சதுனால அது கொஞ்சம் நல்லா இலை விட்டு அழகாக நிற்கிது. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக்